ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போதுங்க. மோர் தென் 25 கிளாஸஸ் மேலே இருக்குங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து பிரேஸ்லெட் மேக்கிங்க்கான வீடியோஸ் வரும். அது மண்டே வந்து மார்னிங் 10 o'clock வந்து வந்துடுங்க. சிலபஸ் டீட்டெயில் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபைல் வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் ரைட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப பேசிக்காக ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு மேக் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் கிராக்கிள் பீட்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க. கிராக்கிள் பீட் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக டபுள் ஷேடில் இருக்குது. எல்லி பீட் இருந்தால் கூட நீங்கள் அதையே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆன்டிக் பீட் 2 mmல எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டோன் சக்கரி எலாஸ்டிக் வந்து 0.8 தான் எடுத்துருக்கிறேன். அது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதுவே எடுத்துக்கோங்க. 0.7 கூட இருக்குது, பட் அது ரொம்ப மெலிசாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கட்டர் எழுது சிசர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கிராக்கிள் பீட் வந்து ஒரு 2-3 கலரில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி டோட்டலாக வந்து உங்களுக்கு 4 ப்ரேஸ்லெட் வந்து மேக் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பிகினராக ப்ரேஸ்லெட் மேக் பண்ணும்போது நீங்கள் எலாஸ்டிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துடாதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு நாட் போடுறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கட் பண்ணாமலே நம்ம வந்து ப்ரேஸ்லெட் மேக் பண்ணலாங்க. ஸோ நான் வந்து இப்போது கிராக்கிள் பீடும் நெக்ஸ்ட்டு 2 mm ஆன்டிக் பீடும் வச்சு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ ஒரு கிராக்கிள் பீடு, ஒரு ஆன்டிக் பீடு, ஒரு கிராக்கிள் பீடு, ஒரு ஆன்டிக் பீடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி 2 கிராக்கிள் பீடு, ஒரு ஆன்டிக் பீடு, அந்த மாதிரி கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாங்க. 2 mm ஆன்டிக் பீடு இதில் நம்ம ஆரியில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து பிரேஸ்லெட் மேக்கிங் பண்ணும்போதும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் 2 சுகர் பீட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆன்டிக் பீடு பண்ணும்போது ரொம்ப கருக்காமல் இருக்கும், அதனால் அதுவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஆன்டிக் பீடு, கிராக்கிள் பீடு அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஹேண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராக்கிள் பீடு நம்ம வந்து ஆன்டிக் பீடு ஆட் பண்ணியிருக்கனால மோஸ்ட்லி வந்து ஒரு 17 கிராக்கிள் பீடு வந்து தேவைப்படும். இடையில வந்து நம்ம வந்து ஆன்டிக் பீடும் வச்சுருக்கனால ஒரு 17 வந்து போதும். அதாவது என்னோடய ஹேண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் கிளியராக கம்மிங் டேஸில் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுவும் வந்து நம்மளுடைய சிலபஸில் இருக்குது. ஸோ நீங்கள் பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 20 to 22 பீட்ஸ் வந்து தேவைப்படும். இப்போ நம்ம வந்து ஆன்டிக் பீடும் ஆட் பண்ணிக்கிறனால மோஸ்ட்லி வந்து 17 to 18 நம்மளுடைய ஹேண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணாமல் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேண்டுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்ம செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி வந்து நாட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாட் போடும்போது நிறைய பேர் வந்து பிரிஞ்சு வர சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நாட் வந்து போடக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் எப்படி வந்து நாட் போடக்கூடாதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ யூஸ்வலாக நமக்கு போடக்கூடிய நாட்டு தான், அதாவது நம்ம வந்து ஏதாவது இப்போ நம்ம கயிறெல்லாம் முடிச்சு போடுவோம்ல, அது மாதிரி வந்து ஒரு சிங்கிளாக நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி நீங்கள் வந்து மறுபடியும் நாட் போடக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நாட் போடவே கூடாது. இந்த மாதிரி நாட் போட்டால் ஈஸியாக வந்து நம்ம இழுக்கும் போது, அதாவது பிரேஸ்லெட்டை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி காமிக்கும் போது நமக்கு வந்து ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால இந்த மாதிரி வந்து நீங்கள் நாட் போடாதீங்க. பாருங்கள், எப்படி ஈஸியாக பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள், லூஸாக ஆகிடும் நமக்கு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு பாருங்கள், இதை நல்லா கிளியராக பாருங்கள். ஸோ அதே மாதிரி நாட் போட்டுட்டு லாஸ்ட்டாக இருக்கிற பார்ட்டை இன்னொரு முறை அந்த ஹோல்குள்ளே விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே நாட்லேயே வந்து 2 வந்து முடிச்சு வந்து ஸ்ட்ராங்காக விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியவே பிரியாது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய அதே மாதிரி ஸ்டெப்பை வந்து இன்னொரு முறை நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக வந்து நெக்ஸ்ட்டு பிரேஸ்லெட் மேக் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இருக்கிற மாதிரி மட்டும் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப நுனி வரை கட் பண்ணிட்டோன்னா அதுவும் நம்ம இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணி காமிக்கும் போது வந்து ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். குழந்தைங்களாம் வந்து அடிக்கடி கையில் போட்டுட்டு ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பிரிஞ்சிடும். அதனால் சின்ன பாட்டை வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த சின்ன பாட்டை வந்து உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் கிராக்கிள் பீடு வந்து 10 mmல எடுத்திருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஹோலு. அப்போ வந்து உங்களுக்கு உள்ளே விட்டுடலாம். பட் எனக்கு இந்த பீடில் வந்து எனக்கு அந்த நாட்டை வந்து உள்ளே விட முடியல. ஏன்னா நம்ம 2 நாட் போட்டிருக்கோம். அதனால் வந்து ஹோல் குட்டியாக இருந்துச்சு, நாட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால விட முடியல. இதே நம்ம அந்த சைடில் வந்து சாம்ஸோ அல்லது வந்து நம்ம கம் போட்டு கூட ஒட்டிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து விசிபிளாக தெரியாது. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள்.
ஸோ பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம ஆன்டிக் பீடு, கிராக்கிள் பீடு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சார்ம்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கல. இதை தாராளமாக நீங்கள் வந்து 25லேருந்து 30 ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் சேல் பண்ணலாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மெட்டீரியல் எங்கே வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ப்ராஃபிட் வச்சு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிராக்கிள் பீடு, ஜெல்லி பீடு எல்லாமே வந்து ஒரு 35, 40 ரேஞ்சில் வந்து கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து 45, 50 அந்த ரேஞ்சில் கிடைக்குங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் வந்து ஹோல்சேல் ஷாப்லேயே நிறைய வாங்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட் 20 ரூபீஸ்க்கே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எங்கே வாங்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஃபிட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸ் தான். ஏன்னா வந்து ப்ரைஸே வந்து ஒவ்வொருத்தங்கிட்டையும் வந்து வேரி ஆகும். ஏன்னா நம்மக்கிட்டேயும் வேரி ஆகும். நம்ம மொத்தமாக வாங்கும்போது வேறு ப்ரைஸ் இருக்கும் நமக்கு. இதே நம்ம கம்மியாக வாங்கும்போது வந்து நமக்கு வேறு ப்ரைஸ் இருக்கும். அதனால் வந்து ப்ரைஸ் வந்து நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக வந்து இப்போ நம்ம ப்ளூ கலர் கிராக்கிள் பீடு வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் ஷேடில் இருக்குது. ஸோ இதுக்கு நான் எப்படின்னா 2 பீடு ஆட் பண்ணியிருக்கேன், கிராக்கிள் பீடு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் சக்கரி, அதாவது சில்வர் கலரில் இருக்கக்கூடிய ஸ்டோன் சக்கரி வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி சிம்பிளான ப்ரேஸ்லெட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் சக்கரை ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சூப்பராக ஹைலைட் பண்ணி காமிக்கும். அதனால் பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சார்ம்ஸ் வந்து ஆட் பண்ணனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சக்கரை நீங்கள் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வந்து சூப்பராக இருக்கும் அதை பார்க்கும்போது. ஸோ நான் 2 கிராக்கிள் பீடு, 1 ஸ்டோன் சக்கரை, 2 கிராக்கிள் பீடு, 1 ஸ்டோன் சக்கரை அந்த மாதிரி வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயே வந்து எனக்கு ஒரு 17 பீட் தான் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இடையில வந்து ஸ்டோன் சக்கரை இருக்கிறனால 17 பீட் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு, என்னோடய ஹேண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ அதே மாதிரி தான் நாட் போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக நம்ம போடக்கூடிய நாட் போட்டுட்டு திருப்பி அதே மாதிரி ஹோலில் விட்டுட்டு மறுபடியும் அந்த எலாஸ்டிக்கை வந்து அகெயின் ஒரு ஹோலில் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாட் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் அதே ப்ரொசீஜர் வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஸ்ட்ராங்காகவே கிடச்சிரும். இந்த ப்ரேஸ்லெட் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து பிரிஞ்சு போகாது. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த குரூப்பில் உங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ மற்றவங்களும் பார்த்து டிசைன் பார்த்துக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ எந்தெந்த மாதிரிலாம் டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடையில வந்து நீங்கள் சார்ம்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். சார்ம்ஸ் ஆட் பண்ணலனாலும் இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கும் நீங்கள் வந்து ஸ்டோன் சக்கரை வாங்குறத பொறுத்து நீங்கள் 35லேருந்து 40 வந்து நீங்கள் வந்து இதுக்கு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது கிறிஸ்டல் பீட்லேயும் வந்து நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். கிறிஸ்டல் பீடும் வந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கையில் போட்டிருக்கும் போது ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்குங்க. ஸோ கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி வந்து போடுவாங்க கொஞ்சம் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ அது வந்து பார்க்கவே அழகாக இருக்கும். ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம், அல்லது வந்து நீங்கள் யூனிஃபார்ம் போட்டிருக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் 2 கலர் எடுத்துருக்கிறேன். லைட் பிங்க் அண்ட் டார்க் பிங்க் வந்து எடுத்துருக்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து லைட் பிங்க் 2 கொடுத்துட்டு ஒரு ஸ்டோன் சக்கரை கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 லைட் பிங்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஆன்டிக் பீடு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டிசைன் எல்லாம் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க. ஸோ நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கல, நல்லா இல்லை அப்படின்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து டிசைன் வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி 2 லைட் கலர், நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோன் சக்கரை, லைட் கலர் கிறிஸ்டல் பீட் அப்படி வந்து ஒரு 8 வந்து கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் வந்து 2 டார்க் கலர் பிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டோன் சக்கரையும் கொடுத்துட்டு இது வந்து சென்டரில் வர மாதிரி நான் வந்து பார்த்துக்கிறேன். அந்த டார்க் பிங்க்கு நம்ம சென்டரில் வந்து நம்ம சார்ம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ரேஸ்லெட்லேயே எப்படி நம்ம சார்ம்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு மண்டே வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் வந்து இன்றைக்கி நான் வந்து சிம்பிளாக மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். சார்ம்ஸ் ஆட் பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எப்பவும் போல் நாட் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். சப்போஸ் அந்த சின்ன பிசுறு பார்ட்டை வந்து உங்களுக்கு பீட்குள்ளே விட முடியுதுன்னா விட்டுக்கோங்க, அப்படி இல்லாட்டி லைட்டாக நீங்கள் கம் போட்டு கூட ஒட்டிக்கலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான். நான் இப்போ செஞ்சு காமிக்கிறதுனால நான் அதெல்லாம் பண்ணல. சப்போஸ் நீங்கள் சேல் பண்ணும்போது அந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சு, அதாவது கஸ்டமருக்கு வந்து குத்துற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கம் போட்டு கூட ஒட்டிக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டாக வந்து சிம்பிளான டிசைன் இது. ஜஸ்ட்டு ஒரு கிராக்கிள் பீட் மட்டும் தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டோன் சக்கரையோ நெக்ஸ்ட் வந்து ஆன்டிக் பீடோ எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது என்னுடைய ஹேண்டுக்கு வந்து கரெக்டாக ஒரு 22 பீட்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சுங்க. ஏன்னா நான் வந்து இடையில வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை, அதாவது ஸ்டோன் சக்கரை எதுவுமே ஆட் பண்ணதுனால ஸோ நமக்கு பீட் மட்டுமே தேவைப்படுறதுனால ஒரு 20லேருந்து 22 பீட்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சுங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இது கூட நீங்கள் சாம்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு 35, 40 அல்லது 50 நீங்கள் சாம்ஸ் வந்து எந்த ரேட்டுக்கு வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாங்க. ஸோ நிறையா ஹோல்சேல் ஷாப்பில் வந்து 5 ருப்பீஸில் இருந்து 10 ருப்பீஸ் வரை கிடைக்கிது. இதே நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கும்போது உங்களுக்கு 20 ருப்பீஸ் கூட இருக்குதுங்க. ஸோ நீங்கள் வாங்குகிற மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஷிப்பிங் சார்ஜ் நம்ம வந்து ஆன்லைனில் டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே ஆட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆன்லைன்லலாம் இந்த ப்ரேஸ்லெட் ரேட்டே வந்து 100 ருப்பீஸ் கூட இருக்குதுங்க. ஸோ அவங்க ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க அல்லது தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து தாராளமாக நீங்கள் இதை வந்து 40 ருப்பீஸ் கூட நீங்கள் சேல் பண்ணலாங்க. ஒரு சாம்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணிட்டால் போதும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சாம்ஸ் எப்படி செய்கிறது அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஜம்ப்ரிங் தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து நோஸ் பிளேயர், கட்டிங் பிளேயர்லாம் வந்து நம்ம எப்படி நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ சிலபஸ் வந்து ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்கள் வந்து குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு நிறைய டிசைன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பிகினராக இருக்கவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து ஹெல்ப்பாக இருக்கும். இந்த டிசைன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்குங்க. ஸோ சர்டிஃபிகேட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்மளும் வந்து என்னென்ன டிசைன்ஸில் இருக்குது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் டிசைன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ எந்த அளவுக்கு வந்து லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து நெக்ஸ்ட் வந்து பூஸ்ட் ஆகும் யூடியூப்பில். ஸோ யூடியூப் அல்காரிதமும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை வந்து கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த கிளாஸஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஃப்யூச்சரில் நிறைய கிளாஸஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குறீங்க ஃபேப்ரிக் பெயிண்டிங் எடுப்பீங்களா, ப்ரூச்சஸ் கிளாஸ் எடுப்பீங்களான்னு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஆரி கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லா வீடியோஸுமே கண்டினியூஸாக வரும். ஸோ இப்போதைக்கு வாரத்தில் 2லேருந்து 3 வீடியோ என்னால் வாரத்தில் வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே வந்து என்னால் போஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒர்க் அதிகமாக இருக்குது. குழந்தைங்களும் வீட்டில் இருக்கிறனால ஸோ அவங்களே பார்த்துக்கணும். நம்ம குக்கிங் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லார் வீட்லேயும் இருக்கிற வேலை தான். ஸோ எனக்கு டெய்லி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. அதனால் வந்து வாரத்தில் 2 வீடியோஸ் வந்து கண்டிப்பாக மினிமம் வந்து 2 வீடியோஸ் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட்டை வந்து கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.